உபவாச ஜெபம், உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இதை உபவாசத்தை பற்றி சொல்லி தந்து கொண்டு நான் உங்களுக்கு கவனமாக ஜெபிக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் இந்த 1ஆவது அதிகாரம் 3-4 வசனத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீங்கன்னா என்னை கவனமாக கவனிங்க. கேட்டுக்கிட்டு விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. நான் சொல்கிற பாருங்க, இந்த செய்தியை ஒரு செய்தி யோவேல் தீர்க்கன் மூலமாக கடைசி நாளுக்காக சொல்லப்படுகிற ஒரு செய்தி. அவர் சொல்கிறார், இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள். அப்போ நீங்கள் இந்த செய்தியை கேட்குறது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்கட்டும். கவனிக்கிறீங்களா? இப்போ நான் கவனமாக ஆண்டவரை அறிந்து கொண்டேன் என்ன வைங்களேன். நான் அறிந்து இதோடு விட்டு விடாதபடி என்னுடைய இந்த செய்தியை, நான் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்ட செய்தியை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். இந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். தலைமுறையாக இதை அறிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அது என்ன செய்தி? அது அவர் சொல்கிறார் பாருங்க, பச்சை புழு விட்டதை வெட்டு கிழித்தினது. ஒரு செடியை நீங்கள் இமேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. கொழுன்னு வளரக்கூடிய ஒரு செடி, அதை இமேஜ் பண்ண கற்பனை பண்ணி கண் முன்னால் நிறுத்தி கொள்ளுங்க. அந்த செடியை, அந்த கொழுகொலாக வரக்கூடிய அந்த இலையை பச்சை புழு வெட்டி தின்னது. அது வயறார தின்னு விட்டு அது போயிடுது. அதை இன்னொரு ஜந்து தின்னது, வெட்டுக்கிளி தின்னது. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. அடுத்து அதுவும் தின்னுட்டு போயிட்டு வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பார்த்தீங்களா? நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனமாக பாருங்கள். கடந்த நாளில் ஒரு குடும்பத்தை நான் கவனமாக பார்த்து சொல்லும் பொழுது, என்னெல்லாமோ பிரச்சனை, மனநிலை பாதிக்கப்பட்ட காரியங்கள், தீராத வியாதிகள், இன்னும் பிள்ளைகள் செயலற்று போன காரியங்கள், குடிவரியினால் குடும்பம் அழிகிற காரியங்கள். அதான் இவர் சொல்கிறாரு, பச்சை புழு ஒரு செடியை தின்னுட்டு, அது வயறார தின்னுட்டு அது விட்டுட்டு போயிட்டு, அது விட்டுட்டு போன மீதி இருக்கிறத வெட்டுக்கிளி தின்னுட்டு போயிட்டு, அந்த வெட்டுக்கிளி விட்டு போனதை பச்சை கிளி தின்னு போட்டு. அப்போ பாருங்கள், வாழ்க்கை தொழுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்குது. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, பிள்ளைகளுக்கும் பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கும். அப்போ வாழ்க்கையில் இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒன்றன் பின் ஒன்றாய் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது என்று இதை சொல்லு. இப்போ சொல்லி இதுக்கு பரிகாரம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இதே யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆவது அதிகாரம் 15 சொல்கிறாரு, நீ இதிலிருந்து ஒரு மீண்டு வருவதற்கு பரிசுத்த உபவாச நாளை நியமி. இந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு பரிகாரம் உபவாச ஜபம்தான். அந்த உபவாச ஜபத்தை பண்ணும் பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், சபையை பரிசுத்தம் பண்ணுங்கள். அடுத்து சொல்கிறார், திருமணமாகி குடும்ப உறவோடு இருக்கிற மணவாளன் கூட அந்த வாழ்க்கையில் இன்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட உபவாசம் இருப்பதற்கு அவனுக்கு சொல்லிக் கொடு. அப்படி சொல்லி கொடுத்து நீங்கள் ஏகோபித்து உபவாசம் இருந்தால், இந்த யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆவது அதிகாரத்திலேயே அந்த கடைசி பகுதிக்கு வரும் பொழுது, அந்த 26ஆவது வசனத்தில் பின்பகுதியில் வரும்பொழுது அவர் சொல்கிறாரு, இதை நான் திரும்ப தருவேன். பச்சை புலி வெட்டுப்புலி இதெல்லாம் தின்ன வருஷங்களை திரும்ப தருவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இனிய அந்த யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்தில் சொல்லுது, பரிசுத்த உபவாசனால நியமியே. அதில் பின்னணியில் வருது, நீ இப்படி உபவாசம் இருக்கும் பொழுது என்னத்தை நீ இழந்து போனாயோ அதையெல்லாம் திரும்ப தருவேன். அப்போ உபவாச ஜெபம் எதுக்கு? பல நெருக்கடியில் பிரச்சனைகள் வருகிற உனக்கு அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டெடுத்து ஒரு இழந்து போனதை திரும்ப தருவதற்கு உபவாச ஜெபம் என்ன எழுதப்பட்டிருக்கு. அடுத்து நீங்கள் பாருங்கள், சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 8ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தை நீங்கள் எங்கே பார்ப்பீங்கன்னா நோட் பண்ணி வச்சுருங்க. 19 சகரியா
8:19 அதில் என்ன பிறகு 4ஆம் மாதத்தில் உபாசமும் 5ஆம் மாதத்தில் உபாசமும் 7ஆம் மாதத்தில் உபாசமும் 10ஆம் மாதத்தில் உபாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாறி போகும். கவனித்து கொள்ளுங்க. இதில் அர்த்தம் என்ன சொல்லணும்னா, அடிக்கடி உபவாசம் பண்ணுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஒருவேளை இந்த உபவாச ஜெபத்துக்கு வர முடியாதவர்கள் அடுத்த உபவாச ஜெபத்துக்கு காத்திரு. அதான் எழுதுகிறது 4ஆம் மாதத்தில் உபவாசமும் 5ஆம் மாதத்தில் உபவாசமும் 7ஆம் மாதத்தில் உபவாசமும் 10ஆம் மாதத்தில். அப்போ ஒரு வருஷத்தில் 4 தடவையாவது உபவாசம் இருக்க முடியாதா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க. அவர் சொல்கிறார், இது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாறிப்போகும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நான் உங்களுக்கு கோடிட்டு அதை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த உபவாச ஜெபம் எதுக்காக இப்படி நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்கன்னா, வேதம் சொல்லுது, சில ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு எந்த வழியிலையும் புறப்பட்டு போகாது. அருமையான தேவ ஜனமே, நான் உங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லி வளர்க்குறேன். நம்ம நல்ல திருப்தியாக சாப்பிட்றோம். இனி உலகத்தை திருப்பி பாருங்கள், வீடு நிறைய சாப்பாடு இருக்குது, அவங்களுக்கு சாப்பிட முடியலை. சுகராக இருக்கலாம், ஏதோ ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு சாப்பிட முடியலை. ஆண்டவர் சொல்றார், நீ திருப்தியாய் சாப்பிட்டு கொழுத்து செழித்து செல்வமாய் வாழணும். அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானானுக்கு ஆண்டவர் வழிநடத்தி நடாத திராட்சை தோட்டமும் வெட்டாத துறவிலும் விட்டு புசித்து குடித்து செழித்து செல்வமாய் வாழ்ந்தார்கள் எழுதப்பட்டு. அப்போ இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, சில ஜாதி பிசாசு நீ செல்வமாய் வாழ்வதற்கு விடாமல் தடுத்து கொண்டிருக்கும். இந்த பிசாசுகளை மேற்கொள்வதற்கு உபவாசத்தை தவிர வேறு வழியே கிடையாது. நீங்கள் வேணா பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 17:21 சொல்லுது, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு எந்த வழியிலையும் புறப்பட்டு போகாது. உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், நீ நல்லா ஜெபிக்கிறவளாக இருக்கலாம், ஆலயத்துக்கு போகிறவங்களாக இருக்கலாம், காணிக்கை செலுத்துறவளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கா, சில ஜாதி பிசாசு உனக்கு பிரச்சனையாக இருக்குது, இது உபவாசத்தில் போவோம், இல்லை போகாது, இது ஆழத்தில் இருக்கும். ஒன்று வெளிப்படுத்த 2:24 சொல்லுது, சாத்தானுடைய ஆழங்கள் என்று நீ சொல்லி கொண்டு இருக்கிற அந்த ஆழத்தை கண்டுபிடிக்காத உனக்கு நான் சொல்கிறேன், இந்த ஆழத்தை கண்டுபிடிச்சு உபவாசத்திலிருந்து ஜெபிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேறி போகவே முடியாது. சகோதரனே சகோதரியே, நீ பார்த்துக்கொள்ளுங்க. கொலஸ்ட்ரால் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குன்னு நம்ம சொல்லத்தான் செய்கிறோம். இந்த உபவாச ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு. நான் இன்றைக்கு 71வது வயது, 70 வயது முடிந்து 71க்கு கால் வைக்க, இனி பிப்ரவரி 14 71 கால் வைக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலைக்கிழமையும் பெரும்பாலும் இப்போ சமீபத்தில் தான் உபவாசம் இருக்க முடியல, வேலன் இருப்பேன் எல்லா வேலனும். முதல் சனி இன்னொரு சர்ச்சில் பாஸ்டிங் ப்ரேயர், ரெண்டாவது சனிக்கிழமை இன்னொரு சர்ச்சில் பாஸ்டிங் ப்ரேயர், 3வது சனி இன்னொரு சர்ச்சில் பாஸ்டிங் ப்ரேயர், கடைசி சனிக்கிழமை இங்கே பாஸ்டிங் ப்ரேயர். அப்போ எவ்வளவு இப்படி உபவாசம் இருக்கிறதுனால நான் என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்வை நான் பாதுகாத்து கொள்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்வை பாதுகாக்கணுன்னா நீங்கள் உபவாசம் இருந்து தான் ஆகணும். அதை நீங்கள் பார்த்துங்க. ஒரு நேரத்து ஆகாரம், நான் என்ன சொல்ல, நிறைய இருக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ நீங்கள் காலையில் எழும்பி இருந்து என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி உபவாச ஜெபம், ஒரு நாளத்துக்கு முன்னாலே கடினமான வேலைகளை எல்லாம் செய்யாதபடிக்கு நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் வாஞ்சிங்க. அந்த வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் தான் சொன்னேன், அந்த தவனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இப்போ பாருங்க, இன்னும் ஒரு சில காரியத்தை சொல்லி நான் அடுத்து வேகமாய் சொல்லி அடுத்த பகுதியை நான் கடந்து போயிடுவேன். இந்த ஏசாயா 58:3 நான் படிக்கிறேங்க. நீங்கள் அதில் எழுதிருக்கு, நீங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாவை ஒடுக்கும் பொழுது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்க நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்களே. எல்லா வேலையும் செய்து டாப்பிங் பண்ண உடனே டாப்பிங் பண்ணிட்டு வந்தால் என்ன செய்யும்? பசி வரும், கண்டிப்பாக சாப்பிட தான் வேணும். வேறு ஏதாவது வேலைகளை செய்துட்டு வந்தால் உடம்பில் இளைப்பு வரும், சாப்பிட தான் வேணும்.
அவன் சொல்ல, நீ உபவாசம் இருக்க, நீ உடம்ப இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற, முக வாடலோடு இருக்கிற. ஆண்டவர் சொல்கிறார், முக வாடலோட ஏன் இருக்கிற? உபவாசம்னா சந்தோஷமாயிரு. என்னிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளுங்க. நான் எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருப்பேன். கரெக்டாக ஷேவ் பண்ணி அழகாக பண்ணி ஆண்டுடைய முன்னால் குளித்து ட்ரெஸ் பண்ணி அழகாக இருப்பேன். ஏன்னா முகம் வாடலாக. உபவாசம் உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அதுதான் தேவனுடைய காரியம். அவர் சொல்கிறார், உபவாச நாளில் ஏன் கேட்கல? இத்தனை நாள் உபவாச கூட்டத்துக்கு தானே போகிறேனே, ஏன் எனக்கு வரலை கேட்கலன்னு கேட்டால், நீயும் நானும் செய்யக்கூடிய தப்பு அதுதான். உபவாச ஜெபத்தில் சாப்பிட்டுட்டு வந்துட்டு உபவாசம் இருப்போம், நல்லா சரீரத்தை ஒடுக்குவோம், நல்லா சத்தம் போடும், சில பிசாசு பேக்கிலேருந்து சுரண்டிகிட்டே இருக்கும். அது ஆண்டவர் சொல்லுது. என்ன பாருங்க, அடுத்து சொல்கிறாரு, இது வழக்குக்கும் வாதுக்கும் சோதுக்குமா உபவாசம் பண்ணுறது? கீழே வருது. நீங்கள் வீட்டில் போய் இதை படித்து பாருங்கள் தயவுசெய்து. நான் யாரையும் துன்பப்படுத்துகிற ஆள் இல்லை. 5வது வசனம் சொல்லுது, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொண்டு கொள்வதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ? பழைய ஏற்பாட்டு நாட்களில் துக்கம் பாரங்கள் வரும்பொழுது அதை சாம்பலை எடுத்து நெட்டியில் பூசி வஸ்திரத்தை கிழித்து கொண்டு போய் இருந்து உபவாசம் பண்ணுவா. இதான் உபவாசம் வேணும் கேட்குறாரு. அது கீழே காரியங்களை சொல்ல. இனி உபவாச ஜபத்தில் என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்க, நான் முடிச்சு நான் ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியத்துக்கு சொல்லணும்? அந்த ஏசாயா தீர்க்கதரிசி 6வது வசனம், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு உபவாசம். ஒரு மனுஷன் ஓயாமல் பாவத்தை செய்து அக்கிரமத்தை செய்து அதுக்கு தண்டனையை வாங்கி வச்சுட்டே இருப்பான். 25 ஆண்டுதால குடித்து வரித்து கும்மாளம் போட்டுட்டு மனம் போல் வாழ்ந்து கொண்டிருப்பான். அந்த அக்கிரமத்தில் கட்டில் இருக்கும். இந்த அக்கிரமத்தின் கட்டிலிருந்து அவனை அவிழ்த்து விடுவதற்கு உபவாசம். உங்கள் குடும்பத்தில் யாராவது அப்படி இருந்தால், அல்லது நீங்கள் அப்படி இருந்தால், இந்த கட்டிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி நீங்கள் உபவாசம் இருக்கணும். அடுத்து சொல்கிறாரு, நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்க்கிறதற்கு உபவாசம். எரேமியா தீர்க்க 30:6, 7, 8 அந்த பகுதிக்கு நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு மனுஷனுடைய வாழ்வில், சந்தோஷமாய் வாழக்கூடிய வாழ்வில், இந்த நுகத்தின் பிணையல்களை பிணைத்து பிசாசு எழும்ப விடாதபடி செய்யும். ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், தீராத வியாதியாக இருக்கலாம், பிரிவினையாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு நுகத்தின் பிணையல்களினால் பிணைத்து வைத்திருக்கும். குடும்பத்தை அழுக்க முடியாது, உழைக்கிறதெல்லாம் வீணாக போயிட்டே இருக்கும். இந்த நுகத்தின் பிணையல்களை நிகழ்க்கிறதுக்கு உபவாசம். பார்த்தீங்களா? அடுத்து அவர் சொல்கிறாரு, நெருக்கப்பட்டிருக்கிறவளை விடுதலையாக்குவதற்கு உபவாசம். வேதம் சொல்ல, தீங்கின் காலங்களிலும் நெருக்கத்தின் நாட்களிலும் உனக்கு சத்துரு எதிர்பட்டு இருக்கும். உங்கள் குடும்பத்தில் நெருக்கம் வருது, போராட்டம் வருதுன்னா உடனே நீ புரிஞ்சிருக்க வேண்டியதான், இந்த நெருக்கத்துக்கு மத்தியில் பின்னணியில் ஏதோ பிசாசு பலவந்தம் பண்ணிக்கணும். அப்போ சொல்ல, நெருக்கப்பட்டவர்களுக்கு விடுவிக்கிறதுக்கு உபவாசம். சகல நுகத்தடிகளையும் உடைக்கிறதுக்கு உபவாசம். பார்த்தீங்களா? நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன், சொல்லிவிட்டு அடுத்த போய் சொல்கிறேன். இப்படி இந்த காரியங்களுக்கு உபவாசம். இதை நீங்கள் வீட்டில் போய் அமைதியாக இந்த 58வது அதிகாரம் ஏசாயா நீங்கள் பார்த்துக்கணும். எதுக்கு உபவாசம்? அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். இங்கே பாருங்களேன், எஸ்ரா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் இங்கே பார்ப்பீங்களானா, அதில் எழுதப்பட்டிருக்கு, நாங்கள் அந்த அகாவா நதி அண்டையில் உபவாசம் இருந்தோம். சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களை எஸ்ரா கூட்டிக் கொண்டு மறுபடி இந்த எருசலேமில் குடியிருத்ததுக்காக அமர்த்த போகும்பொழுது, அந்த எருசலேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அகாவா நதிக்கு அண்டையில் காத்திருந்து அவர் ஜெபிக்கிறார். உபவாசம். அந்த எப்படி உபவாசம்? நான் அந்த அகாவா நதி அண்டையில் சென்று எங்களை தாழ்த்துகிறதற்கும், எந்த ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் தான் உயர்த்தப்படுவான். இல்லை நான் இப்படி செல்வச்சியமானு சொல்லும் பொழுது செல்வத்தையும் காணாது, மற்ற காரியங்களையும் காணாது. ஆண்டவர் சார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மனுஷனுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்கணும், ஆண்டவருக்கு ஒன்றாக தன்னை தாழ்த்தணும். அதான் சொல்லுது, அந்த அகாவா நதி அண்டையில் சென்று எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும். நான் எப்போவுமே நான் சொல்லிக் கொடுக்குற காரியம் இதுதான், நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கணும். தேவ வார்த்தை அப்படி சொல்லுது, நீ ஆயத்தப்பட வேண்டும்,
உன்னோடு கூட இருக்கிற கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்த வேணும். அவனுக்கு காவலாளியாக இருக்கணும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை சரியாக கவனிக்காமல் இருப்பானானால் அவன் அவிசுவாசியிலையும் கெட்டவனாக இருப்பான். அவிசுவாசி எப்படி வாழ்வான்? அதை விட கெட்டவனாக மாறிடுவான். நீ உன் குடும்பத்தை கவனிக்க. நான் இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன். குடும்பத்தை கவனிக்கிற காரியம் வேதம் சொல்லுது, நீ உன் சொந்த குடும்பத்தை சரியாக கவனிக்காமல் இருந்தால் நீ அவிசுவாசியிலையும் கெட்டவனாக இருப்பாய். நீ எத்தனை ஊழியம் செய்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தை பத்திரமா பாப்பா. நீ என்ன செய்யணும்? நீ உனக்காக ஜெபிக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், உங்கள் புருஷனுக்காக ஜெபிக்கணும், கொடுத்திருக்கிற எல்லா உடைமைகளுக்காக ஜெபிக்கணும். உடைமை, ஒரு வாகனம் இருக்குது, சொத்து இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, இதுக்காக ஜெபிக்கணும். எஸ்றா தீர்க்கதரிசி புத்தகம் 8வது அதிகாரம் 21 நீங்கள் படித்து பாருங்கள். நான் வேத ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அந்த அகாபா நதி அண்டையில் சென்று நாங்கள் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல உடைமைகளுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்காகவும் அந்த அகாபா நதி அண்டையில் நாங்கள் உபவாசம் பண்ணினோம். இந்த பின் வசனங்கள் வருது, கர்த்தரை தேடுகிறவருக்கு சகலவும் நன்மைக்காக இருக்கிறதுன்னு நாங்கள் அறிந்தோம், அப்படியே நாங்கள் தேவனை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். 23வது வசனத்தை அருமையான தேவச்சனம். உபவாச ஜெபம் என்னென்ன காரியங்களுக்காக செய்யப்படுகிறது என்று சொல்லி நான் ஒரு சுருக்கமான பட்டியலை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.